மேல்முறையீடுக்கு அப்புறம் அதுக்கு மேலே வந்து நடவடிக்கை என்மேல் பாயுமா அப்படின்ற விஷயங்களை வந்து பார்த்துட்டு அதன் பிறகு தான் சில இடங்களில் அது மாதிரி பண்ணுறாங்க. இதை வந்து எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. சில அலுவலகங்களில் அப்படி பண்ணுறாங்க. சில அரசு ஊழியர்னு வச்சுப்போமே, மனுக்கள் அதிகமானதுனால தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கொடுக்கக்கூடிய மனுக்கள், அதனுடைய அளிக்கப்படக்கூடிய தகவல்கள், அதுக்காக தேடி எடுக்கிற நேரம் அதிகமாகும். அதுக்கான பல கோப்புகளை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படின்றதுனால அந்த அரசு அலுவலர் வந்து கொஞ்சம் வந்து தாமதித்து தான் கொடுப்பாரு. பொதுவாகவே வந்து ஒரு மனு கொடுத்தா அதில் 30 நாட்களுக்குள்ளே அதுக்கான பதிலை கொடுத்துடணும் அப்படின்றத வந்து ஆர்டிஐ ஆக்ட். அதில் வந்து ஒரு 7 நாள் வந்து அஞ்சலுக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, போஸ்டல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தபால் துறையை வந்து போய் சேர்க்கறதுக்கு அந்த ப்ராசஸிங் பீரியடுக்கு ஒரு 7 நாள் கூடுதலாக சேர்த்துருப்பாங்க. பெரும்பாலும் அந்த 30 நாள் கூடுதலாக ஒரு 7 நாள் 37 நாள் அதுக்குள்ளே வந்து தகவல் நமக்கு வந்துடும். வராத பட்சத்தில் நிச்சயமாக நம்ம மேல்முறையீடு போட்டுடணும். ஏன்னா மேல்முறையீடு போடும்போது தான் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு வந்து பொது தகவல் அதிகாரிக்கு தெரியும். ஒருவேளை இந்த மனுக்கான பதில் போகவில்லை என்றால் நமக்கு வந்து நம்ம மேலே வந்து நடவடிக்கை பாயும்.